இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமொழிகள் இந்த டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு 50 பழமொழிகள் இருக்குது. நம்ம பார்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பழமொழிகள் 2 பார்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 100 பழமொழிகளை படித்தாலே போதும், கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கேள்வி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம பழமொழிகளுக்குள்ளே போயிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு பழமொழி பாருங்கள். ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அப்படின்றது அர்த்தம். அடுத்து பாருங்கள், ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் அப்படின்னு சொன்னால் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்க்கிங் டாக் செல்டம் பைட் அப்படின்னு சொன்னால் குறைக்கிற நாய் கடிக்காது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், ஈவன் அ பென் இஸ் குட் ஃபார் சம்திங் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு சொல்கிறதா இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அதே மாதிரி டேக் டைம் பை த ஃபோர்லாக் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா காலத்தே கடமையை செய் அப்படின்றது அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்கள், மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்னு சொன்னால் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்றத மீனிங். ஸோ அடுத்தது பாருங்கள், ஸ்ட்ரைக் த ராட் வைல் இட் இஸ் ஹாட், அதாவது காற்றுள்ள போதே தூற்றிக்கோள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபெமிலாரிட்டி ப்ரீட்ஸ் கண்டெம்ப்ட் அப்படின்னா பழக பழக பாலும் புளிக்கும் அப்படின்றதா இதுக்கு வந்து கரெக்டான மீனிங். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, த மில்ஸ் ஆஃப் காட் கிரைண்ட் ஸ்லோ பட் ஷுர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஸோ அடுத்து பாருங்க, த ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்றதா. ஸோ இதுக்கு வந்து மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் அப்படின்னு சொன்னால் என்ன மீனிங்? இனம் இனத்தை சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் இதுக்கு மீனிங். அடுத்து பாருங்கள், எவ்ரி கிளாக் வில் க்ரோ அப்பான் இஸ் ஓன் டங்கில். என்னன்னா வீட்டிலேயே எலி வெளியிலேயே புலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் மீனிங். ஸோ அடுத்து பாருங்கள், ஃபெயிலியர் இஸ் த ஸ்டெப்பிங் ஸ்டோன் டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தோல்வியே வெற்றிக்கு அடிப்படை அப்படின்றதான் இதுக்கு மீனிங். ஸோ அதே மாதிரி பாருங்கள், நெக்ஸ்ட்டு குட் வேர் மேக்ஸ் அ குயிக் மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் உழுகிற மாடானால் உள்ளூரில் விலை போகாதா அப்படின்றதான் இதுக்கு வந்து மீனிங். ஸோ அடுத்து பாருங்கள், லுக் பிஃபோர் யூ லீப் அப்படின்னு சொன்னால் ஆழம் அறியாமல் காலை விடாதே அப்படின்றதான் இதுக்கு வந்து மீனிங். ஸோ அடுத்து பாருங்கள், ஃபர்ஸ்ட் டிசர்வ் தென் டிசையர் அப்படின்னு சொன்னால் முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா அப்படின்றதான் இதுக்கு மீனிங். ஸோ அடுத்தது பாருங்கள், லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் கிரேட் ஓக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும் அப்படின்றது தான் இதுக்கு மீனிங். ஸோ அடுத்து பாருங்கள், டிட் ஃபார் டேட் அப்படின்னு சொன்னால் யானைக்கும் பானைக்கும் சரி அப்படின்றது தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், ஒர்க் இஸ் வர்ஷிப் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? கல்வியே துணை செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்வியே துணை செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்றதா இதுக்கு மீனிங். ஸோ அடுத்து பாருங்கள், டைம் இஸ் கோல்டு அப்படின்னா என்னது? காலம் பொன் போன்றது அப்படின்றதா இதுக்கு வந்து அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா உயிர் கொடுப்பான் தோழன் அப்படின்றதா மீனிங். ஸோ அடுத்து பாருங்கள், செல்ஃப் ஹெல்ப் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தன் கையே தனக்கு உதவி அப்படின்றதா இதுக்கு மீனிங். அடுத்து எஃபர்ட்ஸ் நெவர் ஃபெயில் அப்படின்னு சொன்னால் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்றதான் இதுக்கு மீனிங். ஸோ அடுத்தது பாருங்கள், லிவ் அண்ட் லெட் லிவ் அப்படின்னு சொன்னால் வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்கள், திங்க் எவ்ரிபடி அலைக் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உன்னை போல் பிறரையும் நேசி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி மணி மேக்ஸ் மெனி திங்ஸ்னால் என்ன அர்த்தம்? பணம் பத்தும் செய்யும் அப்படின்றதான் இதுக்கு வந்து அர்த்தம். ஸோ அடுத்து பாருங்கள், ஆஸ் கிளியர் ஆஸ் பெல் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? உள்ளங்கையிலேயே நெல்லிக்கனி போல அப்படின்றத அர்த்தம். அடுத்து ஈகிள்ஸ் டோன்ட் கேட்ச் ஃப்ளைஸ், அதாவது புலி பசித்தாலும் புல்லை தின்னாது அப்படின்றதா இதுக்கு மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஓல்டு இஸ் கோல்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமை என்றும் மதிப்பு மிக்கது அப்படின்னு அர்த்தம். அடுத்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் அப்படின்னு சொன்னால் வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் த ரேஸ்னால் நிதானமே பிரதானம் அப்படின்றது தான் இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள்,
சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொன்னால் என்ன? தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் அப்படின்றதா இதுக்கு மீனிங். அடுத்து கவர்ட் ஆல் லூஸ் ஆல் அப்படின்னு சொன்னால் பேராசை பெருநட்டம் அப்படின்றதா இதுக்கு மீனிங். ஸோ அடுத்து பாருங்கள், டைமண்ட்ஸ் கட் டைமண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் முல்லை முள்ளால் எடு அப்படின்றது மீனிங். ஸோ அடுத்து பாருங்கள், ஈஸ்ட் ஆர் வெஸ்ட் ஹோம் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் கல்வியே காற்றுள்ள போதே தூற்றிக்கோள் அப்படின்றது தான் இதுக்கு வந்து மீனிங். ஸோ அடுத்து பாருங்கள், எம்டி வெசல்ஸ் மேக் த கிரேட்டஸ்ட் சவுண்ட் அப்படின்னா குறைகுடம் கூத்தாடும் அப்படின்னு சொல்கிறதா இதுக்கு மீனிங். ஸோ அடுத்தது பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்றதா இதுக்கு மீனிங். ஸோ அடுத்து டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங் அப்படின்னு சொன்னால் அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின்றதா இதுக்கு மீனிங். அடுத்து பாருங்கள், நோ பெயின் நோ கெயின், அதாவது உழைப்பின்றி ஊதியம் இல்லை அப்படின்றதா இதுக்கு மீனிங். ஸோ அடுத்து ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட் அப்படின்னு சொன்னால் பதறாத காரியம் சிதறாது அப்படின்றதா இதுக்கு மீனிங். ஸோ அடுத்தது பாருங்கள், நாலேஜ் இஸ் பவர் அப்படின்னு சொன்னால் அறிவே ஆற்றல் அப்படின்றது தான் இதுக்கு வந்து மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிளெண்ட் த ட்ரீ வைல் இட் இஸ் யங் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வளையாதது 50 வளையுமா அப்படின்றதா இதுக்கு மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆஸ் இஸ் த மதர் ஸோ இஸ் அ டாட்டர் அப்படின்னு சொன்னால் தாயை போல் பிள்ளை நூலை போல் சேலை அப்படின்றது தான் மீனிங். ஸோ அடுத்து பாருங்கள், எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் இன்டீட் அப்படின்னு சொன்னால் உண்மையான நண்பனை ஆபத்தில் அறியலாம். ஸோ இதுக்கு வந்து 2 மீனிங் வரும். நம்ம ஆல்ரெடி ஒன்று படிச்சிருக்கோம்ல, ஸோ அந்த மீனிங்கும் வரும், இந்த மீனிங்கும் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், a man of courage never wants weapons அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்றதா இதுக்கு மீனிங். அடுத்து blood is thicker than water அப்படின்னு சொன்னால் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்றதான் இதுக்கு வந்து மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், crying child will get milk, அதாவது அழுத பிள்ளை பால் குடிக்கும் அப்படின்றதா இதுக்கு மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேக் ஹே while the sun shines அப்படின்னு சொன்னால் எலி வலையானாலும் தனி வலையே சிறந்தது அப்படின்றதா மீனிங். ஸோ அடுத்து த சைல்ட்ஹுட் ஷோஸ் த மென் அப்படின்னு சொன்னால் விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து ஆல் இஸ் வெல் தட் ஹென்ஸ் வெல் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்றதான் இதுக்கு அர்த்தம்.